யார் பழியோ யார் பிழையோ யார் வச்சா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் எப்படி ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி என்னோடய டே டு டே லைஃப்பை பிளான் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் வந்து எம்இ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டு. அதனால் எனக்கு நார்மலாக எப்படி டே டு டே லைஃப் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். மார்னிங் காலேஜ் போயிட்டு ஈவினிங் 5 o'clock ஆனதும் காலேஜ் விட்டு வரது தான் என்னோடய ரொட்டீனாக இருக்கும். நான் வந்து காலைல ஒரு 6:30க்கெலாம் எழுந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு காலேஜுக்கு போயிடுவேன். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே அங்கே காலேஜில் தான் சாப்பிடுவேன். லஞ்சுமே காலேஜில் தான் சாப்பிடுவேன். பெருசாக எதுவும் குக் பண்ண மாட்டேன். ஈவன் தோ நம்ம தனியாக ரூமில் இருந்தாலும் மோஸ்ட்லி லேசினஸ்னால குக் பண்ண மாட்டேன். கேன்டீன்லேயே சாப்பிட்றது. அதே மாதிரி நைட்டு ஃபுட்டுக்குமே டின்னர் வந்து வெளியில் சாப்பிட்ருவேன். இந்த மாதிரி டெய்லி வெளியில் சாப்பிடும் என்ன ஆச்சுன்னா கட் ஹெல்த் கொஞ்சம் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இனிமையாவது கொஞ்சமாவது வயிறை கவனிக்கணும் அப்படின்றதுக்காக சமைச்சு சாப்பிட்லான்னு ஒரு முடிவுக்கு வந்தேன். ஆனால் எனக்கு வந்து ஷெடியூல் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகலை. மார்னிங் எந்திரிச்சதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா மண்டேனா ஒரு மாதிரி ஹெக்டிக்காக போகும். ஏன்னா சண்டே நல்லா தூங்கியிருப்பேன், எந்திரிக்க லேட் ஆகிரும். அதே மாதிரி மற்ற சில நாளில் ஆவரேஜாக போகும். அதுவே ஏதாவது சில நாள் ப்ரீவியஸ் நைட்டு வந்து ஒர்க்கு கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சுன்னா அடுத்த நாள் எந்திரிக்க முடியாமல் போகும். இந்த மாதிரி ஷெடியூல்ஸ் ரொம்ப மிஸ்மேட்ச் ஆகுறதுனால டைம் என்னால் மேனேஜ் பண்ண முடியல. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த வீடியோவில் ChatGPT, Claude, Gemini அது மாதிரி சில ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி என்னோட டே டு டே லைஃப்க்கு ஆப்ட் ஆகிற மாதிரி ஒரு பிளான் ஜென்ரேட் பண்ணி கேட்க போகிறேன். மோஸ்ட்லி ஏஐ வந்து ஹாலுசினேட் பண்ணும். அதை எந்த அளவுக்கு நம்ம டே டு டே லைஃபோட மேட்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மேட்ரு. ஆக்சுவலாக ஏஐ வந்து நான் அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரஸான திங்காக தான் பார்க்கல. இது ஒரு டூல். இதுக்கு முன்னாடி ஹியூமன்ஸ் எல்லாம் மிஷினரிஸ் வரதுக்கு முன்னாடி ஹேண்ட்மேடாக எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. மிஷினரிஸ் வந்தோடனே இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் ஃபாஸ்ட்டானுச்சு. அதே மாதிரி தான் இந்த ஏஐயும் நான் பார்க்குறேன். உட்காந்து மணிக்கணக்காக பிளான் பண்ணுறதை விட்டுட்டு ஆல்ரெடி பிளான் பண்ணியிருக்கிறதுல ஒர்க்கான ஃபார்முலாஸ் எல்லாமே இன்டர்நெட்டில் இருக்கும். அதையெல்லாம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி தேடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணி இருக்கிறதுலே ஆப்டிமலான பிளான் எதுன்னு சூஸ் பண்ண போகிறேன். இதுக்கெல்லாம் முன்னாடி ஏஐ பற்றி ஏன் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஏஐ வந்து நத்திங் பட் மேக்ஸ் தான். காமன் மேனுக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஏஐ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பின்னாடி மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் தான். இதுக்கு நான் ஒரு சின்ன சினாரியா சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு 10 டிஜிட் நம்பரையும் ஆட் பண்ண சொன்னால் நீங்கள் ஈஸியாக ஆட் பண்ணிடுவீங்க. ஈவன் 100 டிஜிட் நம்பரை ஆட் பண்ண சொன்னால் கூட ஈஸியாக ஆட் பண்ணிடுவீங்க. 100 டிஜிட் நம்பர்ஸை 100 டைம்ஸ் ஆட் பண்ண சொன்னால் என்ன பண்ணுவீங்க? இதுவே மில்லியன் டிஜிட் நம்பர்ஸை மில்லியன் டைம்ஸ் ஆட் பண்ண சொன்னால் என்ன பண்ணுவீங்க? அப்போது இவ்வளோ பெரிய ப்ராசஸை எப்படி கேல்குலேட்டர்ஸ் ஈஸியாக்குதோ அதே மாதிரி தான் ஏஐயுமே பின்னாடி லீனியர் அல்ஜிப்ரா, ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணுது டேட்டாவை. அதனால் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏஐடிஎஸ் ஆர் ஏஎம்எல் படிக்கிறீங்கன்னா ஏஐ பார்த்து பயப்பட வேணாம். ஏஐன்றது நத்திங் பட் பின்னாடி மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அல்காரிதம்ஸ் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அல்காரிதம்ஸ்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு வகையான டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் ஒவ்வொரு வகையான ஸ்டெப்ஸ் தேவைப்படும். அந்த ஸ்டெப்ஸை வந்து ஒவ்வொரு கம்பெனியும் எஃபிஷியன்டான வேல டிசைன் பண்ணியிருப்பாங்க. பேசிக்காக லீனியர் அல்ஜிப்ரானா இந்த வெக்டார் மேத்தமெட்டிக்ஸு, மேட்ரிக்ஸு, அப்புறம் ப்ராபபிலிட்டி உங்களுக்கு தெரியும், பெர்முட்டேஷன் காம்பினேஷன்ஸ்லாம் வரும். அப்புறம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ்ஸ்லாம் பற்றி படிப்போம் இல்லையா. இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாலே ஏஐ வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இப்போ பேக் டு த வீடியோ. என்னோட ஷெடியூல் வந்து மோஸ்ட்லி காலேஜ் போகிற மாதிரி தான் இருக்கும். காலேஜ் போயிட்டு ஈவினிங் வர மாதிரி இருக்கும்னு சொன்னேன். ஈவினிங் காலேஜ் முடிச்சு வந்ததும் ஒரு 1 hour பிரேக் எடுத்துகிட்டு 6லேருந்து 11 வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன். இந்த 6 to 11க்குள்ளே ஏதர் நான் ஏதாவது படிச்சுக்கிட்டு இருப்பேன் ஆர் ஏதாவது ஃப்ரீலான்சிங் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பேன். என்னோட டே டு டே லைஃப் எப்படி இருக்கும்னா, ஒர்க் இருக்கிற டயத்தில் கொஞ்சம் வந்து ஸ்டடீஸ் கொஞ்சம் கம்மியாக படிச்சுட்டு ஒர்க் இல்லாத டயத்தில் அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி படிப்பேன். அதே மாதிரி காலேஜ் போகிற டயத்துலையும் அங்கே இருக்கிற ஃப்ரீ டயத்துலையும் புதுசாக அதை நான் படிப்பேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஒர்க்கையும் ஸ்டடியும் பேலன்ஸ் பண்ணாதான் புது ஸ்கில்ஸ் கற்றுக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி இந்த சேட்பாட்ஸ்கிட்ட ஐடியா கேட்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஏஐட்ட பேசுகிறப்போ ப்ராம்ப்டிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஏஐட்ட பேசுகிறப்ப ப்ராம்ப்டிங் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து எவ்வளோ அக்யூரேட்டாக அதுகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களோ அவ்வளோ அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் வரும் உங்களுக்கு. ஜஸ்ட்டு 1 லைன் டைப் பண்ணிங்கன்னா அந்த 1 லைனுக்கு உள்ள ரிசல்ட்ஸ் அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்காது. நீங்கள் வந்து லிட்ரலாக அதுகிட்ட சொல்லணும், நீ வந்து இந்த மாதிரிப்பா, நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறேன், எனக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அது வந்து அதுக்கு ரிலேட்டடான டேட்டாஸை வந்து நம்மளுக்கு இன்டர்நெட்டில் இருந்தோ ஆர் எல்எல்எம் மூலமாகவோ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இந்த வீடியோவில் நான் ஒரு 3 ஏஐ டூல்ஸ் டெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ChatGPT, Gemini அண்ட் Claude.
ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக ரெடி பண்ணியிருக்காங்க. ஜெமினி வந்து கூகுள் ரெடி பண்ணது, அண்ட் ChatGPT OpenAI ரெடி பண்ணது. கிளாட் வந்து ஆந்த்ரோபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்ஸ் இருக்காங்க, அவங்க பண்ணது. கிளாட் வந்து பெஸ்ட் ஃபார் ப்ரோக்ராமிங். அதே மாதிரி ஜெமினி அண்ட் ChatGPT எல்லாமே ஜென்ரல் டாஸ்க் எல்லாமே பண்ணும். எப்பயுமே நான் வந்து ChatGPTயோ ஒரு ஜெமினிட்டையோ பேசுகிறப்ப என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரிலாம் இருக்குது, இதெல்லாம் என்னோட கண்டிஷன்ஸு, இதெல்லாம் நான் பண்ணுறேன், இதுக்கு வந்து ஜெமினி, ChatGPT அண்ட் கிளாடுக்கான ப்ராம்ப்ட் எனக்கு ரெடி பண்ணி கொடு அப்படின்னு கொடுத்தேன்னா நம்மளோட கிராமட்டிக் மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துரும். அண்ட் அஸ் வெல் அஸ் அந்த லாங்குவேஜுக்கு எப்படி இன்புட் ஃபீட் பண்ணியிருப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராம்ப்டை நம்மளுக்கு டிசைன் பண்ணிடும். இப்போ நான் போயிட்டு ChatGPT, ஜெமினி அண்ட் கிளாட் 3டையும் கேட்டுட்டு ஒரு பிளானோட வரேன். நான் சொன்ன மெத்தட் யூஸ் பண்ணி ChatGPTல கேட்டோன்னே எனக்கு 3 டிஃப்ரெண்ட் ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்துருச்சு. ஒவ்வொரு ப்ராம்ப்ட்லையும் என்ன சொல்லியிருக்குன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ChatGPTக்கு எப்படி ப்ராம்ப்ட் ரெடி பண்ணியிருக்குன்னா, நீ எந்த மாதிரி ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு ChatGPT சொல்லிடுது. நீ வந்து ஒரு கெரியர் பிளானர், நீ வந்து இந்த மாதிரி கன்ஸ்டன்ட்ஸ்லாம் எடுத்துக்கோ, இதுதான் ஆக்சுவல் கான்டெக்ஸ்ட்டு, இதில் இதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் இருக்கக்கூடாது, எனக்கு அவுட்புட் எப்படி வரணும் அப்படின்ற மாதிரி அழகாக வந்து நம்மளுக்கு ChatGPT ப்ராம்ப்ட் கொடுக்கணும் அப்படின்னு ChatGPTக்கு ஒரு ப்ராம்ப்ட் ரெடி பண்ணியிருக்கு. அடுத்து ஜெமினிக்கு எப்படி ப்ராம்ப்ட் ரெடி பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். ஜெமினிக்குமே இதை 3 பார்ட்டாக ப்ராம்ப்டை பிரிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு இந்த ப்ராம்ப்ட் யார் அப்படின்னு, நீ வந்து ஒரு கண்டென்ட் பிளானர், அது வந்து ஷெட்யூல் பிளானர் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் என்ன ஆக்சுவல் கண்டெக்ஸ்ட் நான் கொடுத்தது, நான் காலேஜ் படிக்கிறேன் அந்த மாதிரி திங்ஸ். அப்புறம் ஆஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ஷன், அதில் தான் வந்து நம்ம என்ன கேட்டோமோ அதை கேட்டிருக்கு. எக்ஸாக்டாக கிளாடுக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. மேலே என்ன சொன்னேனோ, நீ வந்து ஒரு கண்டென்ட் பிளானர் அப்படின்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் நான் கேட்ட கான்டெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் கடைசியில் இங்கே வந்து ரெக்வஸ்ட்னு இருக்குது. இதுக்குள்ளே நான் என்னென்ன நம்மளுக்கு வேணுமோ, டெலிவரபிள்ஸ் வேணுமோ அதை கேட்டிருக்கு. இப்போ இந்த 3 ப்ராம்ப்டையும் கொடுத்து எது பெட்டரான அவுட்புட் தருது செக் பண்ணி பார்க்கலாம். என்னதான் இது வந்து பெட்டரான அவுட்புட் கொடுத்தாலும் நான் அதில் கொஞ்சம் ஹியூமன் டச் ஆட் பண்ணலாம் தான் இருக்கேன். ஏன்னா எக்ஸாக்டாக அது கொடுக்குற ஷெட்யூல் வந்து என்னால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ அதில் சில சேஞ்சஸ் எல்லாமே பண்ணலான் இருக்கேன். பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் பிளான் என்னன்னு நான் காமிக்கிறேன். ஏன்னா எல்லாம் நல்லா போகுதுன்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். பிளானு போடுறோம், சக்ஸஸ் ஆகுறோம், அட்டி நொறுக்குறோம் அப்படின்னு யோசிச்சு நானும் இறங்கிட்டேன். ரைட்டா, எல்லாம் ரைட்டு ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு பார்த்தா சபருக்காரன் ரொக்காஜாரானு அடி. என்னடா நியூ இயர் ஆச்சே, இன்னும் அடி விழுவலையே நினச்சேன். விழுந்துருச்சு. எண்ணி 4வது நாள் சரியான அடி. என்னன்னா என்னோட லேப்டாப்பு கத்தம் செத்துட்டான். அதாவது இப்போ வந்து ஐசியூவில் இப்போ வந்து கோமா ஸ்டேஜில் இருக்கான். அப்படியே விட்டு வருவான். நான் வீடியோ பேசிக்கிட்டே இருக்கப்போ நீங்கள் வேணால் பார்க்கலாம். திடீர்னு பிளிங்க் ஆகும் ஸ்க்ரீனு, அப்படியே வரும், வந்துட்டு போகும், பார்ப்பீங்க. இது வந்து ஒரு சோக கதை. என்ன கதைன்னு சொல்கிறேன். நான் பிளான் ChatGPT, ஜெமினி எல்லாம் என்ன பிளான் கொடுக்குது அப்படின்னு பார்த்துட்டு உங்கள்கிட்ட அந்த பிளானெல்லாம் போட்டு இதுதான் பிளானு, இதை நான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லலான்னு இருந்தா, வெயிட், உனக்கு நான் இன்னும் பெருசாக ஒன்று வச்சுருக்கேன்னா அடிச்சிட்டாங்க போட்டு அடியா. என்னன்னா, இந்த லேப்டாப்பு நான் வாங்கி ஒரு 2.5 வருஷம் இருக்கும். இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சின்னு முதல்ல இருந்து வரேன். இந்த லேப்டாப்பில் வந்து டிஸ்பிளே இஷ்யூ வந்துச்சு, சின்னதாக பிக்சல் போயிருந்துச்சு. என்கிட்ட வாரண்ட்டி இருந்ததுனால சரி வாரண்ட்டி இருக்குது, பிக்சல் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணலாம் அப்படின்ட்டு நானும் கிளைம் பண்ணேன். அவங்களும் வந்து ரீப்ளேஸ் பண்ணி தரேன், கஸ்டமர் கேர் சைட்லேருந்து ரீப்ளேஸ் பண்ணி தரேன், வாரண்ட்டியில் தரேன் அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு வர சொல்லிட்டு அவங்களும் எடுத்துகிட்டு வந்தாங்க. பார்த்தா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பின்னு மிஸ் மேட்ச் ஆனிச்சு. என்னோட டிஸ்பிளே வந்து உள்ள இருக்க கனெக்டர் பின் வந்து 15 பின்னு, அவங்க எடுத்துகிட்டு வந்த டிஸ்பிளே 13 பின்னு. ஃபால்ட் ஆனவும் சரின்னு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. another 2 days வந்து வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து திருப்பி இன்னொரு டிஸ்பிளே எடுத்துகிட்டு வந்தாங்க, அது 15 பின்னு. சரின்னு போட்டு பார்த்தா என்னாகிட்டு டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் மிஸ் மேட்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னோட டிஸ்பிளே வந்து 2K 165 Hz, ஆனால் அவங்க எடுத்துகிட்டு வந்த டிஸ்பிளே வந்து சப்போர்ட் பண்ணுறது 1080 144 Hz தான். எனக்கு தெரிஞ்சிருச்சு டிஸ்பிளே குவாலிட்டியிலே டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. திருப்பி நான் கஸ்டமர் கேர் கால் பண்ணி இந்த மாதிரி இருக்குங்க, டிஸ்பிளே மிஸ் மேட்ச் ஆகுதுங்க, என்னோட டிஸ்பிளே இந்த மாதிரி, நீ வந்து ப்ராப்பர் டிஸ்பிளே எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னேன். சரின்னு டிஸ்பிளே எடுத்துகிட்டு வந்து மாற்றி கொடுத்தாங்க. அப்புறம் அந்த டிஸ்பிளே போட்டோம். கொஞ்ச நாள் ஒர்க் ஆனிச்சு. திடீர்னு வந்து அதுக்கப்புறம் டிஸ்பிளே மாற்றி தந்துட்டாங்க. ரேண்டமாக ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கப்போ லேப்டாப் அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. திருப்பி ஆன் பண்ணால் இவர் பிசி ரேன் இன்டர் எரர் ரீஸ்டார்ட் அப்படின்னு வந்துருச்சு. என்னடா அது இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நானும் எல்லாம் கழட்டிட்டு ரேம் எல்லாம் தொடச்சி போட்டேன்.
திருப்பி அதே தான், ஒன்றுமே ஆகலை, உணர்ச்சியே இல்லை. அவன் செத்துட்டான்ற மாதிரி செத்துட்டான் அப்படியே. அப்புறம் நான் கஸ்டமர் கேருக்கு திருப்பி கால் பண்ணி இந்த மாதிரி ஆச்சுன்னொன்னே அவங்க ரேம் ரீப்ளேஸ் பண்ணி தந்தாங்க. சரி ஓகே ரைட் அப்படின்னு திருப்பி ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 2 வாரம் நல்லா ஒர்க் ஆனிச்சு. ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கப்போ திடீர்னு ஒரு நாள் மத்தியானம் போல் இருக்கும், திடீர்னு வந்து டிஸ்பிளே கிருக்குன்னு ஃப்ளிக்கர் ஆனிச்சு, டக்குன்னு அமர்ந்துருச்சு. என்னடா அது ஆல்ரெடி ஆன மாதிரி ஆகுதுன்ட்டு திருப்பி நான் கஸ்டமர் கேட்க இந்த வாட்டி வீடியோவே எடுத்து அனுப்புகிறேன். இந்த மாதிரி ஆகுதுங்க, என்னென்னு பாருங்கள், பார்த்து கொடுங்க அப்படின்னு. அவங்க பார்த்துட்டு இது வந்து ரேம் இஷ்யூவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி ரேம் மாற்றி கொடுத்தாங்க. 2 வாட்டி ரேம் மாற்றி கொடுத்தாங்க. ரைட்டு, 3ஆவது வாட்டி இதே மாதிரி இருந்துச்சு. எனக்கு புரிஞ்சு போச்சு. ரைட்டு, இது வந்து ரேம் மாதிரி எனக்கு தெரியல, மதர் போர்டில் தான் ஏதோ பிரச்சனை போல், நீங்கள் எனக்கு மதர் போர்டு மாற்றி கொடுத்துருங்க. ஏன்னா இப்போ என்கிட்ட வாரண்ட்டி இருக்குது, நான் கிளைம் பண்ணிடுறேன். ஒருவேளை வாரண்ட்டி பீரியட் முடிஞ்சு போச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? என்கிட்ட அமௌண்ட்லாம் கிடையாது, இதுவே நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் வாங்கினேன், இப்படிலாம் ஆகும்னு எனக்கு தெரியாது, அதனால் எனக்கு ஸ்டேபிளான மதர் போர்டு மாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டேன். இந்த மதர் போர்டெலாம் மாற்றி கொடுக்கப்போ நான் என்ன விஷயம் கவனிச்சேன்னா, ஒன்ஸ் நம்ம வாங்குறப்ப இருக்கிறது மட்டும்தான் ஒரிஜினல் மதர் போர்டு, அதுக்கப்புறம் மாற்றுறது எல்லாமே ரீஃபர்பிஷ்னா ஆல்ரெடி வந்து என்ன மாதிரி யாரா ஃபால்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்களே, அதை கம்பெனிக்கு சர்வீஸ் சென்டருக்கு அனுப்பி போர்டு லெவலில் சிப் லெவலில் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த சிப்பை ரீஃபர்பிஷ் பண்ணி ஒர்க் ஆகிற கண்டிஷனில் கொடுத்துருவாங்க. கொடுத்ததும் அது நான் என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பண்ண வரும். அது மாதிரி வந்த போர்டு தான் நினைக்கிறேன். மதர் போர்டை மாற்றி கொடுத்தாங்க, ஒர்க் ஆனிச்சு. இந்த வாட்டி மட்டும் மதர் போர்டை மாற்றுறதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 15 நாள் கிட்ட எடுத்துக்கிட்டாங்க. அது வரைக்கும் நான் பண்ணுற ஃப்ரீலான்சிங் ஒர்க்லேருந்து எல்லாம் என் ப்ராஜெக்ட் ஒர்க்லேருந்து எல்லாம் பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே வெயிட் பண்ணுவோம், எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். மதர் போர்டு வந்து மாற்றி வாங்கியாச்சு. ஒவ்வொரு வாட்டியுமே மதர் போர்டு வாங்குறதுக்கு நான் இங்கேருந்து கிளம்பி போகணும். பஸ்ஸில் போயிட்டு 50 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு திருப்பி வந்து அவங்க அவங்கள்ட்ட கொடுத்ததும் அவங்க ஒரு 5 to 6 days எடுத்துப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அங்கேருந்து வரணும், பொருள் வரணும். வந்ததுக்கப்புறம் அவங்க என்னென்னு பார்த்துட்டு சரி பண்ணதும் திருப்பி கால் பண்ணுவாங்க. ஒன்று அவங்களோட ஏஜென்ட் இங்கே வருவாங்க, இல்லை நான் திருப்பி ஒரு 50 கிலோமீட்டர் பஸ்ஸில் போயிட்டு வாங்கிட்டு வரணும். சரியான வேலை இது வாரண்ட்டி சர்வீஸுங்கிறது. இப்படியே போயிட்டே இருக்கிறப்போ இந்த வாட்டி வந்த மதர் போர்டு கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆனிச்சு. சரி பண்ணி ஒரு 2 வாரம் நல்லா தான் ஒர்க் ஆனிச்சு. திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி ஆகுறான். இப்போ ஆன் ஆகிட்டானா, ஏன்னா எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது, மவுஸு கர்சர் எதுவுமே மூவ் ஆகாது, எதுவுமே பண்ண முடியல பாருங்க, எதுவுமே ஆகலை பாருங்கள். இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு திருப்பி ரேம் தான் போயிருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இந்த வாட்டி நான் கொஞ்சம் என்னோட வீடியோஸ்லாம் போட்டு எடிட் பண்ணலாம் அப்படின்னு டைம் லைனில் போட்டு உட்காந்தேன். ப்ளே பட்டனை கிளிக் பண்ணேன், கொஞ்ச நேரம் ப்ளே ஆனிச்சு, கிருன்னு வந்துச்சு, நின்றுச்சு. எனக்குண்ணா அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. அமர்ந்துட்டா பாருங்க. எனக்கு நான் என்ன பண்ணுறதுனே தெரில, அட போங்கடா அப்படின்ட்டு. சரி ஓகே, போனது போச்சு. இன்றைக்கி யூடியூப்பில் வந்து நான் 2 நாளைக்கு ஒருக்க வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டேன். போடலைன்னா நீங்கள் கோச்சிப்பீங்களோ இல்லையோ, இந்த யூடியூப்காரன் கோச்சிப்பான். என்னடா அவன் வீடியோ போடல, இவனுக்கு பொறுப்பே இல்லை, இவன் வீடியோலாம் இனிமேல் யாருக்கும் காமிக்க கூடாது, தூக்கி விட்டுருவானு, யாருக்குமே காமிக்க மாட்டான். அதனால் எதையாவது பண்ணி போடும். தான் வந்துட்டா பாருங்க, இப்போ வந்து ஏசுநாதர் மாதிரி திருப்பி உயிர்த்தல் வந்துக்கிட்டு இருக்கான். ஸோ வீடியோ போடலன்னா பிரச்சனையாக போகிறோம் அப்படின்ட்டு எடுப்போம். ஃபோன்லேயே எடுத்து ஃபோன்லேயே எடிட் பண்ணி போடுவோம். முதல்ல என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எடிட் பண்ணி போடுறோம் அப்படின்னு முடிவோடு ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ போட்ட பிளான் இருக்குது, எல்லாமே லேப்டாப்பில் தான் இருக்குது. நான் எது பண்ணாலும் லேப்டாப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல, கர்சர் எதுவும் மூவ் பண்ண முடியல. ஸோ திருப்பி அகைன் வாரண்டிக்கு கொடுத்துட்டு சரி பண்ணி வந்ததும் அந்த பிளானு ஒர்க் ஆகுமா ஆகாதா, அதை என்னால் ஃபாலோ பண்ண முடியுதான்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப்.